வணக்கம். இது பரச்சிவன் வலையொலி. நான் சேகர் கோலியார். நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. பஞ்சம்னா என்ன? பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னாக்கா மழை பெய்யாம போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பஞ்சம் பொய்த்து விட்டது என்றால் இந்த இயற்கை பொய்த்து விட்டது. மும்மாறி மாதம் மும்மாறி பொழிகின்ற அந்த மழை பொய்த்து விட்டது. மழையை மாறி அப்படிம்பாங்க. மாறினா அந்த இயற்கை, வாழ்வழிக்கும் இயற்கை தெய்வம். அப்போ இந்த மழை சரியாக பெய்யல அப்படின்னா காடு செழிக்காது, கழனி செழிக்காது, விளைபொருட்கள் நிறையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு உணவு தானியங்கள் தட்டுப்பாடு ஏற்படும். உணவுக்கு வழி இருக்காது. இருக்கிற தானியங்கள் கையிருப்பு அழிந்து விட்டால் அதுக்கப்புறம் நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. ஒவ்வொரு வருடமும் மாரி காலங்களில், மழைக்காலங்களில் விளைய வச்ச அந்த தானியங்களை வருஷம் முழுக்க சேகரிச்சு வச்சுக்குவாங்க. ஒரு வருடம் சரியான மழை பெய்யல அப்படின்னா, மழை நீர் பொய்த்து விட்டதென்றால் காடு கழனி எல்லாம் வறண்டு போய்விடும். அப்போ அத என்ன சொல்றாங்க அப்படின்னா பஞ்சம் நாட்டுல பஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்றைக்கு சொல்றாங்க. அன்றைக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா பஞ்சம் பொய்த்து விட்டது அப்படின்னாங்க. பஞ்சம் அப்படின்னா விண் மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்தான அந்த ஐயனான இறைவன், இந்த அண்ட சராச்சரமானவன், ஆதிநாதன். அந்த இறைவனுக்கு தான் பல்வேறு வடிவங்கள் இருக்கு. மாறி என்றாலும் அந்த இறைவன் தான். பராசக்தின்னு சொன்னாலும் பறையன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். அது அந்த இறைவனை குறிக்கும். தாயும் தந்தையுமான அந்த இறைவனை குறிக்கும். அவர்களை அந்த இயற்கையாக பார்க்கும் மனநிலை அது யாருக்கு அப்படின்னா பஞ்ச தத்துவத்திற்கு சொந்தமான பஞ்சமர்களுக்கு. இந்த பஞ்சமர்கள் தான் முதலாக விவசாயம் படைக்கிறாங்க. அவர்கள் தான் பல்கி பெறுகிறாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்றை இன்றைக்கு யாரும் ஏற்க மறுக்கிறாங்க. இந்த பஞ்சமர்கள் உருவாக்கியதுதான் இந்த மொழி, இந்த இயற்கிராதக தமிழ் மொழி. இந்த மொழியில தான் இந்த பஞ்சம் என்கின்ற வார்த்தை இருக்கு. தமிழ்நாடு முழுக்க முழுக்க எல்லாரும் விவசாயி மழை பெய்யலைன்னா பஞ்சம் ஆயிடுச்சு, மழை பெஞ்சு விளையல அப்படின்னா பஞ்சம் ஆயிடுச்சு, பஞ்சம் ஆயிடுச்சு, நாட்டுல பஞ்சம், நாட்டுல பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வார்த்தை யாருக்குரியது? பஞ்சமர்கள் வாழ்வியலில் உருவாக்கப்பட்ட வார்த்தை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த பஞ்சம பறையர்கள், உழவுக்குடி, விவசாயக்குடி, இவர்கள் தான் முதலாக மூல விவசாயம் செஞ்சாங்க. இவர்கள் தான் முதல்ல பருத்தி பஞ்சு நெசவு பண்ணாங்க. பருத்தி பஞ்சை விளைய வச்சு நெசவு பண்ணாங்க. அடுத்து அந்த ஆடம்பர வாழ்க்கை இவர்களிலிருந்து தான் சிறகு விரிக்குது. பருத்தி பயிருக்கு அடுத்தபடியாதான் தானிய உற்பத்திக்கு போறாங்க. இதுதான் உண்மையான வரலாறு. இந்த பருத்தி பஞ்ச உற்பத்தி பண்ணது யாரு? நெசவு பண்ணது யாரு? பஞ்சம பறையர்கள். அவங்க பஞ்சு உற்பத்தி பண்ணாங்க. பஞ்சமர்கள் என்பதனால் அதுக்கு பஞ்சு, அது பஞ்சு என்பதனால் அதை உற்பத்தி பண்ணவங்க இவங்க பஞ்சமர்கள். இந்த கனெக்டிவிட்டியை எவராலையும் மறுக்க முடியாது. அதுல இருந்து தொடங்குறது தான் நாகரிகம். அந்த காலத்துல ஆடம்பரம்னு சொல்லுவாங்க. ஆடம்பரம் என்றால் ஆடை அம்பாரம், ஆடைகளை வாங்கி குமிக்கிறது தான் ஆடம்பரம்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு முதலாக வந்த லக்ஸரி அப்படின்னாலே அது ஆடைகளை அதிகமாக விதவிதமாக அணியும் ஒரு பழக்கம் தான் ஆடம்பரம், ஆடை அம்பாரம். அந்த சொல்லு பஞ்சமன் வாழ்வியல்ல இருந்து உருவெடுத்த சொல்லு.
இந்த பஞ்சமர்கள் இந்த உலகத்தின் மூலவர்கள். பஞ்சமர்கள் பறையர்களைத்தான் பஞ்சமர்கள் சொல்லுவாங்க. பறையன்னாலும் பஞ்சமன்னாலும் உள்ள அது அந்த வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணாலும் அது ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். பஞ்சம் போய்த்து விட்டது அப்படின்னா விண்மண் நெருப்பு நீர் காற்று ஆகிய ஐந்தாகிய ஐயனாகிய அந்த இயற்கை மாறி என்ற ஒரு மழை நீரை பெய்ய வைக்கவில்லை அப்படிங்கிறதுதான். ஆனா இன்றைக்கு அந்த பஞ்சமர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பஞ்சம் பொய்த்து விட்டது என்றார்கள். பஞ்சம் பொய்த்து விட்டது அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இவர்கள் அந்த டெஃபினேஷன் இல்லாம சொல்றாங்க. உணர்ந்து அந்த வார்த்தையை உணர்ந்து பேசல அன்னைக்கு. ஆனா பஞ்சமன் உணர்ந்து பேசினா அவன் உருவாக்குனது, அவன் வாழ்வியலோட உருவாக்குன வார்த்தை தான் இந்த பஞ்சம் பொய்த்து விட்டது என்று. இன்னைக்கு யாராவது பஞ்சம் பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்றாங்களா? கிடையாது. பஞ்சம் வந்துருச்சு நாட்டுல அப்படிம்பாங்க.